திராவிட மாடல் ஆட்சி குறித்து விமர்சித்ததில்லை என்றும் கூட்டணி சீட்டுகள் குறித்து கவலைப்படவில்லை என்றும் மதிமுக கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நாகல் நகர் பகுதியில் மதிமுக சார்பில் விவசாயிகள் மற்றும் மீனவர்கள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு கூட்டத்தில் பேசிய மதிமுக கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ, திமுக கூட்டணி வெற்றி பெற்று நல்லாட்சி நடத்தி அனைத்து மாநிலங்களுக்கும் முன் உதாரணமாக திகழ்கிறது என்று மகிழ்ச்சி தெரிவித்தவர், மீண்டும் இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு மதிமுக தோள் கொடுத்து நிற்கும் என்று உறுதியளித்தார். மேலும் பாஜக கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்களின் ஓட்டுரிமையை பறிப்பதற்கு முயற்சி செய்வதாக குற்றம் சாட்டியவர், பாஜக கூட்டணியில் இருந்தபோது ராஜபக்சே வருகிறார் என்று தெரிந்தவுடன் கூட்டணியை விட்டு விலகிவிட்டதாக தெரிவித்தார். தொடர்ந்து திராவிட மாடல் ஆட்சியை விமர்சித்ததில்லை என்றும் கூட்டணி சீட்டுகள் பற்றி கவலைப்படவில்லை என்றும் கூறியவர், பாராளுமன்றத்தில் கலந்து கொண்ட போது தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறன்பட செயல்படுகிறார் என தெரிவித்ததாக கூறினார். வருகிற தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையில் மகத்தான வெற்றி பெறுவதற்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தோள் கொடுக்கும் பணியாற்றும். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் ரேடியாலஜி துறையில் 1ஆம் ஆண்டு படிக்கும் மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் சோளமாதேவி கிராமத்தைச் சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன் மாரியம்மாள் தம்பதியினர். இவர்களின் மகள் சுமத்ரா திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இளங்கலை ரேடியாலஜி 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இந்த நிலையில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் தோழிகளுடன் தங்கியிருந்த சுமத்ரா வீட்டில் சுடிதார் ஷால் மூலமாக தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்து உயிரிழந்த மாணவியின் உடலை கைப்பற்றிய திருவாரூர் தாலுகா காவல் நிலைய போலீசார் மன அழுத்தம் காரணமாக தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது காதல் விவகாரமா என்ற கோணத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பேருந்து நிறுத்தத்தில் நிற்காமல் செல்லும் பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எம்எல்ஏ மார்க்கண்டேயன் போக்குவரத்து கழக கோட்ட மேலாளருக்கு உத்தரவிட்டார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சுரைக்காய்பட்டி, இளம்பூவனம், சிதம்பராபுரம் ஆகிய கிராமங்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாம் நடைபெற்றது. இதில் அரசின் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டு கிராம மக்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக்கொண்டனர். இதில் உடனடியாக தீர்வு காணப்பட்ட மனுக்களை சட்டப்பேரவை உறுப்பினர் மார்க்கண்டேயன் பயனாளிகளுக்கு வழங்கினார். அப்போது அங்கு வந்த பெண்கள் தங்கள் கிராம விளக்கில் பேருந்துகள் நிற்காமல் செல்கிறது என்றும், கோவில்பட்டி பேருந்து நிலையத்தில் சிதம்பராபுரம் விளக்கு என்று சொன்னாலே போக்குவரத்து ஊழியர்கள் பேருந்தில் ஏற அனுமதிப்பதில்லை என்றும் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து உடனடியாக போக்குவரத்து கழக கோட்ட மேலாளரை தொடர்பு கொண்ட சட்டப்பேரவை உறுப்பினர் மார்க்கண்டேயன், பேருந்து நிறுத்தங்களில் முறையாக பேருந்துகளை நிறுத்தி பயணிகளை ஏற்றாமல் செல்வது அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துவதாக கூறியவர், நிறுத்தாமல் செல்லும் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார். தொடர்ந்து புகார் அளித்தவர்களிடம் பேருந்துகள் நிற்காமல் சென்றால் கிராம மக்களுடன் சென்று பேருந்தை நிறுத்தி வைத்துவிட்டு தன்னை செல்போனில் தொடர்பு கொள்ளுங்கள் என்று கூறியவர், பேருந்துகள் நிற்காமல் செல்வது குறித்து உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாமில் புகார் அளிக்கவும் தெரிவித்தார். பட்டியலின மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த அரசு பள்ளி ஆசிரியர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே உள்ள மருவாய் கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இங்கு 64 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் ஜெயராஜ் என்ற ஆசிரியர் பணிமாற்றம் காரணமாக கடந்த மாதம் 7ஆம் தேதி மருவாய் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பணியில் சேர்ந்துள்ளார். இந்நிலையில் ஆசிரியர் ஜெயராஜ் மாணவிகளிடம் பாலியல் சீண்டல்களில் ஈடுபடுவதாக பட்டியலின பள்ளி மாணவிகள் தங்களது பெற்றோர்களிடம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து ஆசிரியர் ஜெயராஜ் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாணவிகளின் பெற்றோர்கள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி பள்ளியில் முற்றுகையிட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வடலூர் போலீசார் பெற்றோர்களை சமாதானம் செய்து வைத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாவட்ட கல்வி முதன்மை அலுவலர் விசாரணை மேற்கொண்ட நிலையில் ஆசிரியர் ஜெயராஜ் குறிஞ்சிப்பாடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு பணியிடை மாற்றம் செய்யப்பட்டார். மேலும் தகவல் அறிந்து சைல்டு ஹெல்ப்லைன் அமைப்பினர் தாமாக முன்வந்து இந்த பாலியல் சீண்டல் குறித்து பள்ளி மாணவிகளிடம் விசாரணை மேற்கொண்ட பின்னர் நெய்வேலி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் நெய்வேலி அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் ஆசிரியர் ஜெயராஜை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பாம்பன் புதிய செங்குத்து தூக்கு பாலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 3 மணி நேரத்துக்கு மேலாக ரயில் பயணிகள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. ராமேஸ்வரம் மண்டபம் இடையே புதிதாக அமைக்கப்பட்ட செங்குத்து தூக்கு பாலத்தை கடந்த ஏப்ரல் மாதம் பிரதமர் மோடி தொடங்கி வைத்த நிலையில்
தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு வந்தது. இதனால் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது. இதனை சரி செய்யும் பொருட்டு பாலத்தை அதிகாரிகள் ஆய்வு செய்த போது செங்குத்தாக தூக்கப்பட்ட பாலம் மீண்டும் கீழே இறக்க முடியாமல் போனது. பின்னர் நீண்ட முயற்சிக்கு பிறகு பாலம் இறக்கப்பட்ட போதிலும் தண்டவாளத்துடன் பொருந்தாததால் ராமேஸ்வரத்தில் இருந்து மதுரை மற்றும் தாம்பரம் புறப்பட்ட 2 ரயில்கள் குந்துகாலிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டன. இதனால் பயணிகள் அவதியடைந்த நிலையில் சிலர் இறங்கி பேருந்துகளில் புறப்பட்டு சென்றனர். 3 மணி நேரத்திற்கு பிறகு கோளாறு சீர் செய்யப்பட்ட பிறகு 2 ரயில்களும் பாம்பன் செங்குத்து தூக்கு பாலம் வழியாக புறப்பட்டு சென்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.